இங்க ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கிறப்ப பயங்கரமான மின்னல் அடிச்சு ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து சில பேர் வெளியில வராங்க. வந்தவங்க எதிர்காலத்துல இருந்து வரதா சொல்றாங்க. எதிர்காலத்துல பயங்கரமான போர் நடக்குது. அதுல கலந்துக்கிறதுக்கு ஆட்கள் தேவைன்னு உதவி கேட்டு வரவங்க அந்த போர்ல மட்டும் தோத்தா உலகமே அழிஞ்சிடும் சொல்றாங்க. அதனால கவர்மெண்டோ அந்த போர்ட்டல் வழியா எதிர்காலத்துக்கு ஆட்களை அனுப்பி வச்சு அவங்கள போர்ல கலந்துக்க வைக்கிறாங்க. அப்படி போறவங்க குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் எதிர்காலத்துல இருக்க முடியுது. இப்போ உலகத்துல இருக்கிற எல்லாருமே எதிர்காலத்துக்கு போய் சண்டையில கலந்துக்கணும்னு கவர்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க. இப்போ ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ற ப்ரொஃபசர் எதிர்காலத்துக்கு போறதுக்காக நடக்கிற டெஸ்ட்ல கலந்துக்கிறாரு. அந்த டெஸ்ட்லயும் அவர் பாஸ் ஆகிடுறாரு. ஆனா அவரோ தன்னோட பொண்ணை விட்டுட்டு போக மனசு இல்லாம எதிர்காலத்துக்கு போகிறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அவங்க எதிர்த்து சண்டை போடுறது ஏலியன்ஸ் கூடன்னு. அதோட அங்க இருக்கிற மிலிட்டரி சீஃப் இவரோட பொண்ணு தான் தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ இவங்க இருக்கிற இடத்த ஏலியன் சுத்தி வளைச்சு தாக்குதல் நடத்துது. அந்த தாக்குதல்ல இவரோட பொண்ணு இறந்து போயிடுறாங்க. அதே நேரம் இவரோட நேரம் முடிஞ்சு போய் நிகழ்காலத்துக்கு திரும்பி வந்துடுறாரு. இப்ப எதிர்காலத்துல தன்னோட பொண்ணோட உயிரை காப்பாத்த நினைச்ச இவரோ அந்த ஏலியன்ஸ் எப்படி பூமிக்கு வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் ஒரு விண்கல் வந்து விழுந்தது தெரிய வருது. உடனே இவர் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அந்த இடத்த செக் பண்ண சொன்னா அவங்க அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இவரோ தன்னோட டீமை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஏலியன்ஸோட முட்டை இருக்கிறது தெரிய வருது. இப்ப இந்த முட்டைக்குள்ள இருந்து ஏலியன்ஸ் வெளியில வந்து இவங்களை அட்டாக். உடனே இவரோ அந்த ஏலியன்ஸ் கூட சண்டை போட்டு அதுங்களை மொத்தமா அழிச்சிடுறாரு. அதனால எதிர்காலத்துல நடக்க இருந்த போர் நடக்காம போய் அந்த போர்ட்டலும் க்ளோஸ் ஆகிடுது. இப்ப இவரோ தன்னோட ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாரு.